குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கிரகங்கள் தரும் தொழில்கள் அப்படிங்கிற வரிசையில் ராகு பகவானின் தொழில்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை சிந்தித்தாலும் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது. அதாவது ஒரு பாவகத்தை பற்றி சிந்தித்தாலும், கிரகத்தை பற்றி சிந்தித்தாலும், அல்லது அந்த கிரகங்கள் தரும் தொழில்களை பற்றி சிந்தித்தாலும், இப்படி நம்ம எந்த ஒரு நிலைப்பாட்டை சிந்தித்தாலும் அதற்கு முன்பு அதை பற்றிய தன்மைகள் அல்லது அதை பற்றிய அதனுடைய நிலைப்பாடுகள் இவற்றை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றிய சிந்தனைக்கு செல்வது சிறப்பு. உதாரணமாக இன்றைய தினம் நம்ம பார்க்குறது ஒரு கிரகத்தை பற்றிய தொழிலை பார்க்குறோம். அப்போது முதல்ல அந்த கிரகத்தின் தன்மை என்னன்னு கொஞ்சம் நாம் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்துக்கணும். இப்போ ராகு பகவான் வந்தாச்சு. அப்போது இவர் இயற்கை பாவரா சுவரா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். இவருடைய தன்மை என்ன, இவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போது இவரை பொறுத்தவரையிலும் இவர் ஒரு வக்ரகிரகம், இவர் ஒரு பாவக்கோள். அப்போது இந்த இரண்டின் நிலையும் நம்ம மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக இவர் கொடுத்தாலும் அதிகமாக கொடுப்பார். இவரை ஒரு ராஜ யோக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொடுப்பதிலேயே கூட ரொம்ப கீழ் லெவல்லேருந்து அதீத உச்சத்தை கொடுத்துட்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுலாம் ராகு பகவானுக்கு உண்டு. அதே போல் அவர் பலவீனப்பட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை கொடுத்தார்றா அப்படின்னாக்கா அது ஒரு சமூகம் அங்கீகரிக்காத, அரசாங்கத்திற்கு விரோதமான அல்லது மற்றவர்களுக்கு ஒவ்வாத அப்படின்னு சொல்லிட்டு பல சங்கடங்களை தரும் அமைப்பில் போயிட்டு சிக்கிக்கிறாங்க. சிறை தண்டனை, சிறைவாசம், மது, மாது, சூது இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அடுத்தது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்பட வைக்கிற நிலையில் கொண்டு நிறுத்திடுறாங்க. இப்படியான நிலைப்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் எந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் சிந்தித்தாலும் அதில் உள்ள சாதகம் பாதகங்களை சீர்தூக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் அதை ஃபாலோ பண்ணுறது சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆகும். பார்த்துக்குங்க. சரி, வாங்க இன்றைய கிரகங்கள் தரும் தொழில்களில் ராகு பகவான் தரும் தொழில்களை பார்த்துருவோம். ஆக இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்குங்க. அந்த ராகுவின் தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அவர் கேந்திரங்களில் இருக்கிறாரா, கோணங்களில் இருக்கிறாரா, மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரான்றத பார்த்துக்குங்க. இப்போது தொடர்புகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சுப கிரகத்தின் சேர்க்கையில் இருக்கலாம், பார்வையில் இருக்கலாம், சாரத்தில் இருக்கலாம். இப்படி சுபகிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா, அவரே ஒரு பாவக்குள் மேலும் ஒரு பாவர்களோடு இருக்கிறாரா, இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா தான் அந்த ராகு பகவானுக்கு சொல்லப்படும் அந்த தொழில்களில் ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர முடியும். பொதுவாக எல்லோருக்குமே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ரெண்டு விதம் உண்டு. பெரும்பாலும் நாம் நம்மளுடைய பதிவுகளில் நெகட்டிவ் விஷயங்களை, அதாவது சங்கடமான ஒரு விஷயங்களை நாம் அதிகமாக பார்க்கறதில்ல, பேசுறதில்ல. அதே நிலைப்பாடு தான் இந்த பதிவுலையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதை பொறுத்தவரையிலும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் பேச போகிறோம். ஆனால் சில அன்பர்களுக்கு அது நெகட்டிவாக மாறி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, ராகு பகவான் பலவீனப்பட்டு இருப்பார், அசுபகிரகங்களின் தொடர்பை பெற்றிருப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா உங்களால் மற்ற விஷயங்களை எளிதில் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னது. ரைட். இப்போது ராகு பகவானின் தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இவர் ஒரு நிழல் கிரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொந்தமாக இவர்களுக்கு ராசிகள் இல்லை, ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஸோ அதனால் இவரை பொறுத்தவரையிலும் முதல் விஷயமாக சொல்லுவது வட்டி தொழில் அப்படிங்கிறது. அடுத்ததாக அடகு பிடித்தல் அப்படிங்கிறது. இந்த இரண்டும் ராகுவோடைய ஒரு அக்மார்க் வேலை பார்த்துக்குங்க. சரிங்களா? ராகு அப்படிங்கிறது ஒரு நிழல் கிரகங்க. அது கூடவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுபோல். அதனால் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது, சரிங்களா, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒன்றை வைத்து இன்னொன்று எடுக்கிறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது, இசிஜி, எக்ஸ்ரே,
இது போன்ற விஷயங்களில் வேலை வாய்ப்புகளை அமையறது ராகுவோடைய நிலைப்பாடு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா புகைப்படம், இந்த ஃபோட்டோகிராஃபரு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சினிமாவில் வந்து கேமராமேன், இதெல்லாம் வந்து ராகுவின் தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ராகுவை பொறுத்தவரையிலும் ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிற தன்மை அவருக்குள்ளே உண்டு. அடுத்த மயக்கம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் அவருக்குள்ளே உண்டு. எப்பயுமே போதையில் இருக்கிறவங்க ஒரு மயக்கத்திலே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போன்ற ஒரு நிலைகள். அதனால் வந்து இந்த பரிசோதனை கூடங்கள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள் அப்படிங்கிறதுலாம் ராகு அவனுடைய காரகத்துவம். அந்த தொழில்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த அனீசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது வந்து இந்த மயக்க மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஊசி போடுவாங்க. அந்த துறை வேலை செய்கிறது, அந்த மருத்துவராக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ராகு பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு அமானுஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கண்ணுக்கு புலப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அந்த அமானுஷம் சார்ந்த வேலைகள், இந்த மாந்திரீகம், இந்த பரிகாரம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து அந்த மாயாஜால வித்தைகள், மந்திர வித்தைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? இது போன்ற விஷயங்களை செய்வதெல்லாமே வந்து ராகுவின் தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு தோலை உரிக்கும் தன்மை உடைய ஒரு கிரகங்க. அதனால் வந்து ரைஸ் மில் அப்படிங்கிறதுலாம் வந்து ராகு பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ராகு அப்படிங்கிற வந்து ஒரு அந்நிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றார். அதாவது வந்து இந்த வெளிநாடு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வது அப்படிங்கிறதுலாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றார். அதனால் வந்து இந்த வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பும் ஏஜென்ட்ஸ்லாம் வச்சு நடத்துவாங்க. அது போன்ற தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. ஸோ இந்த வெளிநாடுகளுக்கு ஆட்கள் அனுப்புவது அப்படிங்கிறது. இப்போது வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே சொல்லிட்டோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகு பகவானின் நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசி சக்கரத்தில் 3, 7, 11 இருக்கும். அதாவது வந்து இது 3மே வந்து காற்று ராசிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இப்போது வெளிநாடுலாம் போகிறதுலாம் வந்து தற்காலத்தில் வந்து விமானங்களில் தான் நம்ம வந்து பயணிக்கிறோம் மேக்ஸிமம். ஏதோ கொஞ்சம் அப்படின்றது தான் ஒரு ஆசைக்காக வந்து கடல் வழி மார்க்கம் இப்போத்தி. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த விமானம் சார்ந்த விஷயங்கள், ஏரோட்டிக்கல் அப்படிங்கிற விஷயங்களில் இவருடைய அந்த வருமானங்கள், தொழில்கள் அமையுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கலைத்துறைகள் அப்படின்ட்டு வரும்பொழுது சினிமா துறையில் ராகுவின் பங்களிப்பு அதிகமாக உண்டு. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோதிடம். ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடர்களாக ராகுவின் அந்த தொடர்பு இருக்கின்ற பொழுது, அது வந்து அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த வம்சாவழியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் இந்த ராகுவின் தொடர்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஆக ராகு பகவான் தரும் தொழில்களில் கலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சினிமா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோதிடம் அப்படிங்கிறதையும் எழுதிக்கங்க. அடுத்ததாக ராகு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாம்புக்கிட்ட எப்பயுமே வந்து கொஞ்சம் விஷத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விஷம் இல்லாத பாம்பு ஏது இல்லைங்களா? ஸோ அந்த விஷம் அப்படிங்கன்னு வர்றதுனால விஷ வைத்தியம் செய்வாங்க பார்த்தீங்களா? இந்த பாம்பு கடிக்கு, நாய் கடிக்கு, இதுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்க்குற அன்பர்கள் இருப்பாங்க. அப்படியான ஒரு தொழில்களை வந்து ராகு பகவான் தான் கொடுக்குறார். ஆக இந்த பூச்சிக்கடி, நாய்க்கடி, பாம்பு கடி போன்ற விஷயங்களுக்கு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக இது வந்து இந்த நாட்டு வைத்தியர்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் இதுக்கெல்லாம் வந்து பச்சிலை மூலிகைகள் கொடுப்பாங்க. இருப்பினும் அதுவும் ஒரு வைத்தியம், மருத்துவம் அப்படிங்கிறதுனால அதன் மூலியமும் ஜீவனம் அப்படிங்கிறது அமையுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து இது போன்ற தன்மைகளையும் ராகு பகவான் ஜீவனமாக, தொழிலாக தருகிறார் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு பேராசையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஆசை அப்படிங்கிறது வேறு, பேராசை அப்படிங்கிறது வேறு, எல்லோருக்குமே தெரியும். அதனால் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அந்த பேராசைப்பட்டவர்கள் ஒரு நிலையான ஒரு விஷயங்களை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக எதையும் செய்யறதில்ல. ஒரு அலைச்சல், ஒரு திரிச்சல் அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்களேன். அதனால் வந்து இவருடைய தொழில்களில்
ஒரு அலைஞ்சு திரிஞ்சு செய்கிற வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? "எப்பா என் பொழப்பு ஒரே அலைச்சலா இருக்குதுப்பா" அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாரி ஒரு அலைச்சலோட இருக்கக்கூடிய தொழில்களை இந்த ராகு பகவான் தான் தருகின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா, இந்த உணவு தொழில்கள சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில வந்து இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஃபுட்டுலாம் டெலிவரி எடுத்துகிட்டு போய் குடுப்பாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கலான வேலை. சிக்கலான வேலை அப்படின்னாக்கா, ஃபுட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நேரடியா குடுக்கணும். இப்போ ஒரு லெட்டர்னாக நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட குடுத்துட்டு போயிடலாம். ஒரு போஸ்ட்டு, ஒரு தகவல் அப்படிங்கிறதுல. ஆனா இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க வந்து ஒரு 10வது மாடில இருக்கிறாங்கன்னா, நம்ம 10வது மாடிக்கு போகணும். 4வது மாடில இருக்கிறாங்க, 4வது மாடிக்கு போகணும். அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க தேடி எடுத்துட்டு போய் குடுக்கணும். அது ஆறத்துக்குள்ள குடுக்கணும். அப்போ ஒரு அலைச்சல், திருச்சல் அப்படிங்கிறது அந்த ஒரு சில வேலைகள்ல அமைஞ்சிரும் பார்த்துங்க. இது ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொன்னது. இப்படி அலைச்சல், திருச்சல் உள்ள வேலைகளை கொடுப்பதில் ராகு பகவானுக்கு நிகர் ராகு பகவான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இது போன்ற அமைப்புகள்ல ராகு பகவான பொறுத்தவரையிலும் அவர் நல்ல நிலையில இருந்துட்டாருன்னா, இது போன்ற அமைப்புகள குடுத்துடுது. அவர் பலவீனப்பட்டு இருந்தாரு அப்படின்னாக்கா, அரசுக்கு விரோதமான செயல்கள செய்கிறார்கள். அந்த தொழில செய்றாங்க. இந்த எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, இந்த ஒரு மதத்தின் சார்பாக சேர்ந்துக்கிட்டு, அந்த மதத்துக்காக வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போறது. அதேபோல வந்து இந்த கஞ்சா கடத்துறது, மது ப மது போதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த திருட்டு, கொலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடத்தல் வேலைகள்ல ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கும் அதில வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு மனநிறைவு இருக்காதுன்னு வச்சுக்கங்க. அதேபோல வந்து அவங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல நற்பெயரையோ அல்லது நல்ல விஷயங்களையோ குடுக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ராகு பகவான பொறுத்தவரையிலும் இந்த உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும், அவருடைய தசாபுத்தி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையில எடுத்தாலும், அவரினுடைய நிலையை முதல்ல என்ன நிலையில இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய தொழில் நிலவரங்களாகட்டும், ஜீவனமாகட்டும் அல்லது தசாபுத்தி காலங்களாகட்டும், அவருடைய நிலைப்பாட்ட நம்ம வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? ஆகிய இன்ற பதிவுல வந்து நம்ம வந்து கிரகங்கள் தரும் தொழில்கள் அப்படிங்கிற வரிசையில ராகு பகவான் தரும் தொழில்கள பார்த்திருக்கின்றோம் நண்பர்களே. நிச்சயமா இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.